ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வேல் அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம 6th to 12th தமிழ் புக்கு ஷார்ட் டெஸ்ட் பேட்ச்னு போட்டிருக்கோம். அதில் 6th ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட் யூனிட்டில் பார்ட் 3 வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏற்கனவே வளர்த்தமிழ் வரையும் பார்த்துட்டோம். கனவு பழித்ததும் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் அது எங்கே இருக்குன்னு காமிச்சிடறேன். கனவு பழித்ததுன்னு இந்த லெசன் இருக்குது பாருங்கள். இது துணைப்பாட லெசனு. நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து தமிழின் எழுத்துக்களின் வகையும் தொகையும், அது அதுக்கு அடுத்தது இலக்கணம். ஓகேவா? இதுலேருந்து தான் வந்து நோட்ஸ் கொடுத்துட்டு 10 கொஷின் கொடுத்துருக்கிறதுலேருந்து டெஸ்ட்டு அதை அட்டன் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனவு பழித்தது இதில் வந்து முக்கியமான கோட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதை மட்டும் பார்த்துப்போம். நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கும் உலக மாதலின் அப்படிங்கிறது வந்து தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? இந்த லைன். ஓகேவா? கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழுதி அப்படிங்கிறது வந்து கார் 40 இடம்பெற்றிருக்கு. நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு அப்படிங்கிறது வந்து 10 இடம்பெற்றிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வீரர் ஒருவரின் காயத்தை வெந்நீர ஊசியால் தைத்த செய்தி. ஓகேவா? வெந்நீர ஊசியால் தைத்த செய்தி. ஓகேவா? கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரவின் முடிமுதிர் பரதவர் அப்படிங்கிறது வந்து நற்றினை. இது கூட மீனிங் வந்து சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறுவது. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறுவது இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, தொல்காப்பியர் உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியுள்ளார். ஓகேவா? இது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்ன மேகம்குள்ளேருந்து மழையாக பொழியும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதேமாதிரி அறிவியல் செய்திலாம் கூறும் பழந்தமிழோட இலக்கியங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஔவையார் ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடனின் நாடி முகவாது நாள். ஓகேவா? திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுரக்க முடியாதுன்னு யார் சொல்கிறாங்க? ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கலீலியோ தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தொண்டு செய்ய முடியும் கலீலியோ சொல்லியிருக்காரு. இதை வந்து திருவள்ளுவ மாலையில் கபிலர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. திணையளவு போதாத சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. ஓகேவா? இதுக்கு இது எக்ஸாம்பிள். தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருவாங்க. சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க. மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், இஸ்ரோவோட அறிவியல் அறிஞர் டாக்டர் அண்ணாதுரை, இஸ்ரோவின் மேனாள் தலைவர் டாக்டர் கை சிவன் அவர்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படிங்கிறது இலக்கணம். தமிழ் மொழியோட இலக்கண வகைகள் வந்து மொத்தம் 5. ஓகேவா? எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். ஓகேவா? ஒளி வடிவமாக எழுத்தப்படுவதும் வரி வடிவமாக ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எழுத்துன்னு சொல்லுவாங்க. உயிர் எழுத்து 12 எழுத்து தெரியும். ஆலேருந்து அவ்வரலையும் நமக்கு. காற்று வெளிப்படும் போது தான் இது பிறக்குது. ஓகேவா? வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய செயல் வந்து திறக்குது. ஆ இ உ ஏ ஓ ஆகியன குரில் எழுத்து. ஓகேவா? ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ ஆகியன 7 வந்து நெடில் எழுத்து. ஓகேவா? மாத்திரை அப்படிங்கிறது வந்து கால அளவை குறிக்கிறது. ஒரு முறை கண் இமைக்கவோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு தான் மாத்திரை. இந்த கொடுத்துருக்க பாருங்கள். இந்த மாத்திரை ரொம்ப முக்கியம். குறில் எழுத்தோட கால அளவு வந்து 1 மாத்திரை, நெடிலுக்கு வந்து 2 மாத்திரை, ஆயுத எழுத்து அரை மாத்திரை, மெய் எழுத்து அரை மாத்திரை தான். ஓகேவா? மெய் எழுத்து 18. ஓகேவா? மெய் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா உடம்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது கூட ஒரு தாட்டி இதில் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்துக்க மாதிரி. அப்புறம் வல்லினம் மெல்லினம் இடையினம் பிரிச்சிருக்கோமா? கசர தவிர என நமன எரழ வரல மேலே எல்லாத்தையும் டாட் வச்சிங்க. இதான் வல்லினம் மெல்லினம் இடையினம். ஓகேவா? மொத்தம் மெய் எழுத்து 18. இந்த 18 எழுத்து மெய் எழுத்து. உயிர்மை எழுத்துனா உயிர் எழுத்து மெய் எழுத்து சேர்ந்தா உயிர்மை எழுத்து. மொத்தம் 216 எழுத்து. அது வந்து மெய் வந்து உயிர் குளிரோட சேர்ந்தா உயிர்மை குளிரும், உயிர் நெய்யோட சேர்ந்தா வந்து உயிர் நெடிலோட சேர்ந்தா உயிர்மை நெடில்னு சொல்லுவோம். ஓகேவா? அதான் இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் புக் பேக் பார்ப்போம். உயிர் எழுத்து தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அது. ஓகேவா? ஒரு எழுத்து ஒரு மாத்திரை, தூ ஒரு மாத்திரை. 2 மாத்திரை அளவுள்ள ஓர் எழுத்து சொல் கேட்டிருக்காங்க. ஆ. ஓகேவா? ஆனா பசுன்னு சொல்லணும்ல, ஒரு எழுத்து சொல்ல அது. ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல் வந்து அது. ஓகேவா? நெக்ஸ்ட், மொழியோட விளையாடல புதிய சொற்களை உருவாக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க. கரும்புனா கரு கம்புன்னு பிரிக்கலாம். கவிதையை கவி கதை விதைன்னு பிரிக்கலாம். பதிற்று பத்த பற்று பத்து பதின்னு பிரிக்கலாம். பரிபாடலை பரி பாடல் பால்னு பிரிக்கலாம். 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. நூல், மொழி, கோல், மீன், நீதி, எழுத்து, கண், வெளி, தமிழ், மணி, மாலை, விண். ஓகேவா? இதை வச்சு நான் இங்கே உருவாக்கியிருக்க பாருங்க. நூல்வெளி, தமிழ் மொழி, தமிழ் நூல், விண்மீன். அதாவது ஜாயின் பண்ணிங்க. லெட்டர் ஜாயின் பண்ணி உருவாக்கணும். இது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு சிலபஸில் இது மாதிரி உண்டு. ஓகேவா? எழுதுகோள், நீதி நூல். ஓகேவா? பொருத்தமான சொற்களை கொண்டு தொடர் நிரப்புக. இது சும்மா ஒரு கிளான்ஸ் மாற்றுங்க. அன்பு தருவது தமிழ், ஆற்றல் தருவது தமிழ், இனிமை தருவது தமிழ், ஈடில்லாத தமிழ், உரிமை தருவது தமிழ், ஊக்கம் தருவது தமிழ், என்றும் ஏனும் தமிழ், ஏடு தருவது தமிழ். சாரி.
கலைச்சொல்லை அறிவோம், இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த 10மே பார்த்துங்க. வழஞ்சொல்லினா கிளாக் வைஸ், இணையம்னா இன்டர்நெட், தேர்டு பொருள்னா சர்ச் இன்ஜின், முகநூல்னா ஃபேஸ்புக், புலனம்னா வாட்ஸ்அப், இளஞ்சொல்லினா ஆன்டி கிளாக் வைஸ், குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச், தொடுதிரைனா டச் ஸ்க்ரீன், செயலினா ஆப், மின்னஞ்சல்னா இமெயில். ஓகேவா? இது 10 ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு இதோட டெஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? அவ்வளோதான். 6th ஃபஸ்ட் யூனிட் முடிச்சிட்டோம் புது புக்கில். அதுலேருந்து 10 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஆயுத எழுத்தின் மாத்திரை அளவு. ஆயுத எழுத்தின் மாத்திரை அளவு டேஸ். ஆயுத எழுத்தின் மாத்திரை அளவு டேஸ். அரை மாத்திரை. ஓகேவா? ஆயுத எழுத்தோட மாத்திரையோட அளவு வந்து அரை மாத்திரை. அரை மாத்திரை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு உயிர்மெய் எழுத்து எத்தனை எழுத்துக்களை கொண்டது? உயிர்மெய் எழுத்து எத்தனை எழுத்துக்களை கொண்டது? டேஷ். உயிர்மெய் எழுத்து எத்தனை எழுத்துக்களை கொண்டது? உயிர்மெய் எழுத்து 216 எழுத்துக்களை கொண்டது. ஓகேவா? புலனம் என்ற சொல்லின் ஆங்கில எழுத்து என்ன? 3வது கொஸ்டின். புலனம் என்ற சொல்லின் ஆங்கில எழுத்து என்ன? புலனம் என்ற சொல்லின் ஆங்கில எழுத்து என்ன? கலைச்சொற்கள் பார்த்தோம்ல லாஸ்ட்டில் 10, அதில் தான் இருக்குது. புலனம் என்ற சொல்லின் ஆங்கில எழுத்து என்ன? வாட்ஸ்அப். ஓகேவா? நம்ம வாட்ஸ்அப்பை தான் வந்து புலனம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆழ அமைக்கி முகக்கெனும் ஆழ்கடல் நீர் அப்படின்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? டேஷ். ஆழ அமைக்கி முகக்கெனும் ஆழ்கடல் நீர் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? டேஷ். இதுக்கு ஆன்சர் வந்து ஔவையார். ஓகேவா? நமக்கு கொடுத்த நோட்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்கோம், எக்ஸ்ட்ராலாம் எதுவும் கேட்கல. ஔவையார். ஓகேவா? நீங்கள் ஒரு ரிவிஷன் மாதிரி இது உங்களுக்கு யூஸ் ஆகும் தான் அப்படி கொடுக்குறோம். ஓகேவா? நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பதிற்று 10. ஓகேவா? பதிற்று 10. தொடுத்துறை என்ற சொல்லின் ஆங்கில எழுத்து என்ன? தொடுத்துறை என்ற சொல்லின் ஆங்கில எழுத்து என்ன? டேஷ். தொடுத்துறைனா டச் ஸ்க்ரீன். அது டச் ஸ்க்ரீன். ஓகேவா? முகநூல் என்ற சொல்லின் ஆங்கில எழுத்து என்ன? முகநூல் என்ற சொல்லின் ஆங்கில எழுத்து என்ன? டேஷ். முகநூல்னா ஃபேஸ்புக், புலனம்னா வாட்ஸ்அப், முகநூல்னா ஃபேஸ்புக். ஓகேவா? தமிழ் இலக்கண வகைகள் எத்தனை? அவை யாவை? தமிழ் இலக்கண வகை எத்தனை? அவை அவை யாவை? இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஓகேவா? தமிழ் இலக்கண வகை 5. அவை எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஓகேவா? சொல், பொருள், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஓகேவா? உலகில் உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்? உலகில் உள்ள உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்? டேஷ். ஆன்சர் வந்து தொல்காப்பியர். ஆன்சர் வந்து தொல்காப்பியர் 9க்கு. ஓகேவா? 10க்கு கோச்சுராய் எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற பாடல் வரியில் இடம்பெற்ற நூல். கோச்சுராய் எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் டேஷ். என்ற பாடல் என்ன நூல்னா நற்றிணை. ஓகேவா? என்னதுன்னா நற்றிணை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான். 6th ஃபஸ்ட் யூனிட் முடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் யூனிட் பார்ப்போம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.